am the vine. ஆண்டவர் நானே மெய்யான என்னது திராட்சை செடி. ஏன் ஒலிவ மரம் சொல்லியிருக்கலாமே? நானே மெய்யான அத்தி மரம் சொல்லியிருக்கலாமே? ஏன் ஆண்டவர் திராட்சை பழங்களை ஆண்டவர் சொல்லுகிறார்? காரணம் இருக்கிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு மோசேட்ட சொல்வார். மோசேட்ட சொல்லும் பொழுது எப்படின்னா சொல்லுவார்னா, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆனால் அதே பகுதியை புதிய ஏற்பாட்டில் ஐ ஆம் த டோர், ஐ ஆம் த ட்ரூ வைன், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், இப்படி ஐ ஆம் என்று நானே என்று 7 முறை சொல்லப்பட்டிருக்கும். எதுக்காக சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அவர்தான் மெய்யான திராட்சை செடி. ஏடி, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 68-70 காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்பொழுது எருசலேம் நகரத்தில் ஒரு கோல்டு கோட்டட் ஒரு பெரிய திராட்சை குலையை என்ன பண்ணாங்களாம், அந்த எருசலேம் நகரத்துக்கு முன்பாக வைத்தார்களாம். இதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவதன்மை, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 80:8 எடுத்து படிச்சிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 80:8 எடுத்து படிங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். பாருங்க, இதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க எகிப்திலிருந்து என்னத்தை கொண்டு வந்து? திராட்சை கொடியை. அது யாரு? ஆண்டவர். ஆமென். 16ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சித்தருளும். பாருங்க, இந்த திராட்சை செடி, திராட்சை பழம் யாரை குறிக்கிறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த திராட்சை பழம் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் யூதர்களை குறிக்கிறது. இந்த யூதர்களை குறிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை செடியை என்ன பண்ணாங்களாம்? டெஸ்ட்ராய் பண்ணி போட்டாங்களாம். அது வளர முடியாதபடி எல்லாத்தையும் நசுக்கி போட்டார்களாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் அவர்கள் யூதர்கள் என்ன செய்தாங்களா? இயேசுவை புறக்கணித்தார்கள். அந்த புறக்கணிப்பு நமக்கு என்னவா மாறினது? நமக்கு ஆசீர்வாதமாக, நமக்கு அப்பா பிதா என்னும் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தன் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தப்பட்டது, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு விழுந்தார். அந்த ஆண்டவர் தான் சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி. ஆமென். எவ்வளோ ஒரு உண்மை இருக்குது பாருங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு உண்மை இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இது செய்தி இல்லை, இது ஒரு சும்மா ஒரு குறிப்பு மாதிரி சொல்லுகிறேன். எந்தெந்த இடத்துல பரிசுத்த ஆவியை குறித்து வாஞ்சை இருக்கோ அங்கங்கே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன வேணும்னா டிமாண்ட். உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன வேணா வேணும், ஆண்டவரே வேணும். ஆண்டவர் சொல்றார், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அருளப்படுவார். இல்லை என்று சொன்னால் ஆவியானவர் அருளப்பட மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கரம் இந்த நாட்களில் உங்க மீது, the touch of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் தொடுதல் ஒரு தடவை வந்துச்சுன்னா போது உங்களால் சும்மா இருக்க முடியாதுங்க. நீங்கள் ஜெபிச்சுட்டே இருப்பீங்க, ஆண்டோட வார்த்தையை படிச்சுட்டே இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டோட வார்த்தை. காரில் போகிறப்ப, வரப்ப, வீட்டில் இருக்கப்ப, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணும்? அந்நிய பாஷையிலேயே ஜெபிச்சுட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறது என்னன்னு கற்றுக் கொடுக்குறத யார் தானா? பரிசுத்த ஆவியானவர் தான். ஸோ பி டிமாண்ட். உங்கள் வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில் டிமாண்ட் இருக்கணும், அதாவது தேவை இருக்கணும். தேவை இருந்தால் தான் ஆவியானவர் கொடுப்பார். பரிசுத்தாவின் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் ஆண்டவர் கொடுப்பார். பரிசுத்தாவின் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் ஆண்டவர் டெட் சர்ச். The Holy Spirit without the church is called a dead church. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் அது ஒரு செத்த சபையாக இருக்கும். எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும். பாருங்க, அது உங்களுக்கு வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஆமென். உங்களுக்கு ரட்சிப்பு எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா உங்களால் you cannot able to pray.
பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, தேவனோடு கூட இணைந்து இருக்க முடியாது. So there is a supply. ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்றார். there is a supply. எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்குதோ, அங்கெங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பான். ஆமென். வராங்க, போறாங்க, உட்கார்றாங்க, எந்திரிக்காங்க. We are not like a traditional church. We are not like a mainline church. நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு ஆண்டவருடைய இந்த சரீரமாகிய சபை. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? பிசாசுகளை துரத்த முடியும், வியாதிகஸ்தர்களை ஜெபிக்க முடியும், தேவனோட வார்த்தையை பிரசங்கிக்க முடியும், வல்லமையை பிரசங்கிக்க முடியும். ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்பொழுது உங்க குடும்பமே ஒரு அடுத்த டைமென்ஷன்ல போகுது. ஆமென். உங்க குடும்பமே அடுத்த பரிமாணங்களுக்குள்ள போகுது. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய இல்லங்கள், உங்க பிள்ளைகள், உங்கள் வியாபாரம், உங்களுடைய பிசினஸ்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் உங்களுக்கு இருந்தா நீங்க யாரை குறித்தும் பயப்பட மாட்டீங்க, ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுவீங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண. ஆமென். நிஜமாவா? நிஜமாதான். என்ன வரணும்னா பரிபூர்ண ஆசீர்வாதம் வரணும். கம்ப்ளீட் பிளெஸிங். எல்லா சைட்லையும் பேசிங்க. ஆவியில் மாத்திரம், சர்ச்சில் மாத்திரம் ரீபாலாத்தா ராட்சாத்தில் குதிச்சு ஜெபிக்கிற ஜபம் இல்லை. உங்கள் குடும்பம், இல்லம், உள்ளம் ஆசீர்வதிக்கும். உங்கள் வருமானம் அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஆமா, ஆண்டவர்கிட்ட என்ன புறப்பட்டு போச்சுங்க? வல்லமை புறப்பட்டு போச்சு. உங்கள்கிட்ட இன்னைக்கு உங்களுக்குள்ள வல்லமை புறப்பட்டு போகுது. நம்புறவங்க ராமன் சொல்லுங்க. ஆமாம். சாதாரணமான கிறிஸ்தவர்கள் அல்ல. இனி வரும் நாட்களில் ரொம்ப ஆயத்தமாக இருங்க. வருகையில் போயிடணும். வருகையில் போகலன்னா மகா உபத்திரவ காலம். பைபிள் சொல்லுது உபத்திரவ காலம் 3 வருஷம், அதுக்கு அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். அப்படின்னா யோசித்து பாருங்க, ரத்த சாட்சியாக தான் மறிக்கணும். டெத்து வரவே வராது. ஏன்னா அந்த டெத்து போயிடும், கிருபை போயிடும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆவியானவர் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. 10 கன்னிகைகள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, வந்துட்டார் ஆண்டவர். ராத்திரி வர நேரம் வந்துட்டார். எப்போ வரான்னு தெரியல, வந்துட்டார். ஆனால் காத்திருக்க வேண்டிய யாரோட கடமை? நம்மளோட கடமை. எப்படி காத்திருக்கணும்? சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்கல. ஆண்டோட வார்த்தையை சொல்லி ஜெபித்து ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வகை தேடினார்கள். இது ஒரு சான்ஸ் பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் வகை தேடணும். எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருடைய அதிகாரம் எனக்குள்ள வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருடைய சுகம் எனக்குள்ள வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆரோக்கியம் எனக்குள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அந்த வார்த்தை இங்கிருந்து புறப்பட்டு வருது. இந்த வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது அந்த வார்த்தை அப்படியே பிடிச்சி உள்ள வச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு டூ சம்திங். ஆண்டவர் உங்களை குறித்து, என்னை குறித்து சில காரியங்களை ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸோ தேர் வில் பி லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். என்ன நடக்கும்னா, நிறைய மாற்றங்கள், கஷ்டங்கள், துயரங்கள். ஜெபிக்க முடியாதுங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் இறங்கிட்டீங்க, ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்களேன், சாதாரணமாக பிசாசு உங்களை ஜெபிக்க விட மாட்டான். ஏதாவது சொல்ல ஏதாவது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி, அதை சுகவீனத்தை கொண்டாந்து, பலவீனத்தை கொண்டாந்து, எல்லாத்தையும் கொண்டாந்து என்ன பண்ணிடுவான்? உங்களை ஜெபிக்க முடியாமல் பண்ணிவிடுவான். ஐயோ என்னால் ஜெபிக்க முடியலையே, ஐயோ என்னால் நிற்க முடியலையே, ஐயோ என்னால் பேச முடியலையே, அப்படிலாம் நினைக்காதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மலைகளை பார்த்து பேசுகிறாரு. அந்த மலை என்ன பண்ணுமா? அப்படியே இருக்குமா? ஆமாம், இருக்கீங்களா? ஆமாம், பாருங்களேன், ஆண்டோட வார்த்தை அப்படி தான் இருக்குது. அவர்கிட்ட சுகம் வேண்டும் என்று சொல்லி வகை தேடினார்களாம். நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? எது வேணால் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவருக்காக நான் எதை செய்யணும்? தி ஸ்பிரிட் ஆஃப் லார்ட், ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வல்லமையாக கிரியை செய்யணும். அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துவாங்க. ஆண்டவர் சில பேர்த்தை இவாஞ்சலிஸ்ட் கொடுக்குறார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்வாங்க. அங்கங்கே போய் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. பாஸ்டர் ஊழியத்தை கொடுப்பார். அவங்கங்க பாஸ்டர் ஊழியத்தை செய்வாங்க, சபையை நிறுவுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் ஊழியங்கள் இருக்குது. அவங்க சபையை கட்டி அந்த இடத்துல சபையை நடத்த வச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போய் சபையை கட்டுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்க இருக்கிறார். எனக்கு இருக்க அபிஷேகம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்க அபிஷேகம் எனக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்காது. வரங்கள் வித்தியாசமானது போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக தேவன் கொடுப்பது வித்தியாசமான காரியம். வாரத்தின் முதல் நாள் யாருடைய நாளா? கர்த்தருடைய நாளா. அந்த கர்த்தருடைய நாளில் கர்த்தர் கண்டு நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மத்தேயு 20:30 எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 20:30.
அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். ஜனங்கள் என்ன பண்ற அதட்டுறாங்க. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா, பேசாதடா, எதுக்குடா கத்துற, இவங்க பார்த்தான். எல்லாரும் சொல்லாத ஒன்று சொல்லலை, மேசியாவேன்னு சொல்லலை, ஆண்டவரேன்னு சொல்லலை, கத்தாவேன்னு சொல்லலை. என்ன சொன்னா, தாவீது. எப்படி உனக்கு கண்டுபிடிச்சிச்சு? உனக்கு தான் கண்ணு தெரியல, எப்படி உனக்கு கண்டுபிடிச்சிச்சு? இதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கள். எல்லாரும் சொல்லாத அவன் சொன்னான், தாவீதின் குமாரன். இயேசு ஆச்சரியப்பட்டு போயிட்டார். என்னடா இந்த வார்த்தையை சொல்றான்? ஏன்னா யூதர்கள் சொல்லலை, கூட இருக்க சீஷர்கள் சொல்லலை, அந்த இஸ்ரவேல் தேசம் சொல்லலை, யாருமே சொல்லாததை சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? நின்றுட்டார். அப்படியே நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும், நீ பார்வை அடைந்து கொள்ளு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். ஆகவே பிரியமான தேவஜனமே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு ஜீல் வேணும். அவன் குருடன் தான், அவன் கண் பார்வை இல்லை தான், ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு தெரியுமா? வைராக்கியம் இருந்துச்சு. இந்த இயேசு இங்கிட்டு போகிறார், இந்த சான்ஸை நான் விட்டானா நான் காலம் ஃபுல்லாக பிளைண்டாக தான் இருப்பேன். ஆனால் இந்த சான்ஸ் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். இன்னும் அதிகமாக கூப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த தாகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். நம்புறீங்களா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 28:20. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பாராம். ஆமாம், சின்ன பிள்ளைங்கனால ஆண்டவர் ஆஸ்வதிப்பா மாட்டாருன்னு இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். லூக்கா 4:17-18 படிச்சிங்கன்னா, ஏசாயா 60 சொல்லப்பட்ட வார்த்தையை அவர் அங்கே சொல்லுவார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. இவர்கள் பார்த்தா எல்லாம் பார்க்கறாங்க, என்னடா இந்த வார்த்தையை படிக்கிறாரு, இது ஏசாயா தீர்க்கதரிசி மேசியா பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இவர் இந்த வார்த்தையை படிக்கிறாரு, குற்றம் கண்டுபிடிச்சான். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமா, என்ன இன்றைய தினம் என்ன வச்சா? படிச்சுட்டு அப்படியே சொல்ல முடிக்கல, படிச்சுட்டு என்ன சொல்றான்? இந்த வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சிட்டு, இந்த வார்த்தை இன்னைக்கு நிறைவேறிச்சு. இந்த வார்த்தை உங்க குடும்பத்தில் நிறைவேறும், உங்க இல்லங்களில் நிறைவேறும், உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேறும். இதுவரை நடக்காத காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்தி காட்டப் போகிறார். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கிறது ஒரு பகுதி, ஆனால் தியானம் பண்றது ஒரு பகுதி. தியானம் 3 வகையில் இருக்குது. முதலாவது, இந்த வசனத்தை நீங்க பார்க்குறீங்க, அதை பற்றி யோசிக்கிறீங்க, 1. 2வது, அந்த வார்த்தையை குறித்து மட்டர் என்று சொன்னால் அதை அசை போட்டு கொண்டே இருக்கிறீங்க. 3வது, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை என்னை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கர்த்தரிடம் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மார்க்கு 6:5 எடுத்து வாசிக்கலாம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். பாருங்க, இது நாசரேத்து ஊரை குறிக்கிறது. இந்த நாசரேத்து ஊர்ல இருக்கவங்க யாருமே விசுவாசம் இல்லாத ஜனங்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வராரு. அவர் பேர் தான் நாசரனாகிய இயேசு என்று பேரும் வந்தது. அந்த ஊர் நாசரேத். அந்த ஊரில் என்ன இல்லைன்னா,
விசுவாசம் இல்லை. என்ன இல்லை? இன்னைக்கு நிறைய பேர்த்து ஆண்டவர் சுகத்தை கொடுக்கறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் சுகம் கிடைக்கிறது இல்லை. சில பேர்த்துக்கு சுகம் கிடைக்குது, சில பேர்த்துக்கு சுகம் கிடைக்கல. ஏன்னா அவிசுவாசம். எப்படி அவர் சுகம் கொடுப்பாரு? எப்படி அவர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு? எப்படி என்னுடைய நிலைமையை மாற்றுவார்? நானே தடுத்துறேன் இருக்கேன், எப்படி என்னை மாற்றுவார்? உங்களுக்கு என்ன? அவர் எப்படியோ மாற்றிட்டு போகிறாரு. சொன்னவர் அவர் தானே, அவர் எப்படியோ மாற்றிட்டு போகிறார். நீங்கள் ஏன் ஆராய்ச்சி பண்ணுறீங்க? கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்துக்குள்ளே போயிருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஊரில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. காரணம் என்னவென்று சொன்னால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இப்போ உங்களுக்கு விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்ணும்படி தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன். லூக்கா 8:46 எடுத்து வாசிக்கலாம் வேகமாக. அதற்கு இயேசு என்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஆமென். பாருங்க, இது பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறிக்கிறது. 12 வருஷம் ஆச்சு. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து என்னைக்காவது வருவார். 12 வருஷம் ஆச்சு, சுகமே இல்லை. டாக்டர்னால எல்லா செலவும் ஆச்சு, பயங்கர மருத்துவ செலவு எல்லாம் ஆச்சு. ஒரு நாள் இயேசு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அவர் வஸ்திரத்தின் ஓரங்களை தொட்டாலாகி நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி அப்படின்னு இருக்கும். அப்படி சொல்லினா என்னன்னா அவளுக்குள்ளே சொல்லிக்கிட்டான். இதுதான் தியானம். சொல்லி என்ன பண்ணாலும் அதோட நிற்கலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் கிடையாது. ஒரு 5000-10,000 கூட்டம் இயேசுவை சுற்றி இருக்காங்க. சாதாரண ஆட்கள் கிடையாது. அதில் வந்து சோசன்ரை வந்து போட்டு காட்டுவான், அந்த படத்தை போட்டிருக்காங்க. பயங்கர கும்பல் இருக்கும். இப்போ போய் என்ன பண்ணுவான்? கீழே அப்படியே கிரால் பண்ணிட்டு அப்படியே ஊந்து 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 கீழே போய் நேராக நடக்க முடியாது. ஊந்து 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 போய் அப்போ அவன் கண்டுபிடிச்சிடறான். நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ ஒதுக்கப்பட்டவ, நீ தீட்டு. எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா அவமானம், எல்லா கஷ்டம், எல்லாத்தையும் வேதனையோடு அவன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு காரியம் தான் அவன் மனதில் இருந்துச்சு. அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொற்றுவேன். இதுதான் அவளுக்குள்ளே வந்துச்சு. அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, யாரை பற்றியும் கவலை இல்லை. அப்போ வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட உடனே ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் இந்த டிமாண்ட், இந்த சப்ளை ஆண்டவர் புறப்பட ஆரம்பிச்சு. அவர்கிட்ட என்ன புறப்பட ஆரம்பிச்சு? வல்லமை புறப்பட ஆரம்பிச்சு. இன்னைக்கு வல்லமை உங்கள் மீது புறப்பட ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னா, யெகோவா ராஃபாவின் வல்லமை என்ன நடந்துச்சுன்னா, அவள் உடனே சுகமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். அதிசயங்களை செய்யும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். பலமுறை சொல்லுங்கள், பலமுறை ஆண்டோட வார்த்தையை தியானமாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மார்க் 7:32 எடுத்து வாசிக்கலாம். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஹீலிங்லையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக செய்வார். இங்கே பார்த்தாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணால், பெருமூச்சு விட்டு அந்த நாக்கில் அவனை எச்சு வச்சு அவனை வந்து என்ன பண்ணுவார், காதில் வச்சு சொல்லுவார், எப்பத்தான்னு சொல்லுவார். இதை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களே எப்ரேயர் இருந்தாங்க, எப்ரேயர் பாஷை இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்ரேயர் பாஷையில் பேசலை. இயேசு கிறிஸ்து என்ன பாஷையை பேசினார்னா அராமிக் தான் பேசினார். அராமிக்கோட வார்த்தை தான் எப்பத்தா. அராமிக்கோட வார்த்தை தான் ஏலி ஏலி லாமா சபப்தானி வார்த்தை. அராமிக் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தான் பேசப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை தான் பேசிக்கொண்டிருந்தார். ஆகவே அப்படி சொல்லி என்ன பண்ணார், எப்பத்தான்னு சொன்னார். அது உடனே திறக்க ஆரம்பிச்சது. கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, நான் அற்புதத்தை தான் சொல்கிறேன். இன்றைக்கி யாருக்கோ ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அநேக குடும்பத்தில் கர்த்தர் வியாதி மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லா சாபங்களும் இந்த ஜபத்தில் ஆண்டவர் உடைக்க போகிறார். இந்த ஆராதனை ஒரு சாதாரண ஆராதனை அல்ல. இந்த ஆராதனை மகிமையின் வல்லமையை கொடுக்குற ஒரு என்ன வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் சுகப்படுத்துவார். எலிசா அந்த பூமியில் இருக்கும்பொழுது மரித்தோரை உயிரோடு இருப்பாங்க. வானத்திலேருந்து அக்கினியை கொண்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் மனுஷர்கள் தான். அவர்களாம் தேவதூதர்கள்னு போட்டிருக்கா இல்லை.
அப்படின்னா நீங்கள் நானும் செய்ய முடியுமா முடியாதா? ட்ரை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் போராடுங்க. நான் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25-26 எடுத்து வாசிங்க. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. பாருங்க, ஒரு விதவை தான் அந்த நாட்டிலேயே ஆண்டவர் தெரிந்து வச்சிருக்கார். அவன் வீட்டுக்கு தான் எலியா போனான். மற்ற எல்லா வீட்டுக்குலாம் போய் சோறு கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கல. அந்த விதவை வீட்டுக்கு போனான். இவர் போனனால என்னாச்சு, அந்த விதவை வீடு என்ன பண்ணுச்சு, ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிச்சு. நீங்க போனதுனால உங்க அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இருக்கிறதுனால உங்க தெரு ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இருக்கிறதுனால உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை என்னை சாரிபாத் விதவை வீட்டை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிரசன்னம் வரும்பொழுது ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஆண்டவராக தேவன் கொடுக்க இருக்கிறார். மார்க் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர்களுக்கு என்ன போதித்தார்? மொதல் வசனம் தான் உங்களுக்கு வேணும். நம்ம அப்படி கிடையாது. மொதல் எனக்கு என்ன பண்ணும், சுகம்தான் வேணும். இல்லை, ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் நிலைத்திருப்பீங்க. அவர்களுக்கு என்ன பண்ணா வசனத்தை போதிச்சாரு. அதுக்கப்புறம் அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, வீட்டு கூரையை வச்சுட்டான். அந்த வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்னு யோசித்தானா? இப்போ நம்ம உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டை கூரையை உடச்சி உள்ள ஏசு இருக்காரு, நாங்கள் உள்ள போகிறோன்னு சொன்னால் கட்டி கொடுத்துட்டு போடா அப்படின்னு நம்ம விட்டுருவோம்மா அவனை. ஆனால் அந்த 4 பேருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா ஏசுக்கிட்ட வந்து அவன் சுகமாயிருவான். இந்த வீடையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பெரிய வீடாக கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும். நம்ம வீட்டை வந்து யாராவது உடைச்சா, ஏசு கிறிஸ்து உள்ளே இருக்காரு, வீட்டை உடைக்கலாம் யாரா அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சா, யாராவேன்னு சொல்லி நம்ம அடிக்கப்போமா அடிக்க மாட்டோமா, திட்டி கண்ணாப்பதான் திட்டிவிடுவோம். பிரியமான தேவச்சனமே, விசுவாசம் எவ்வளோ பெருசு பாருங்க. மத்தேயு 14:36 எடுத்து வாசிக்கலாம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் என்ன சொஸ்தமானார்கள். அதாவது ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னா, வேண்டிக் கொண்டார்களுக்கு பதிலாக பெக்கிங், கெஞ்சி கேட்டாங்களாம். ஆண்டவரே உங்கள் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டுக்கிறேன், அது போதும் எனக்கு சுகத்தை கொடுக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேர்த்த சுகத்தை கொடுக்க போகிறார். when there is a supply, when there is a demand, the supply will follow you. ஆமென், ஹல்லேலூயா. எப்பப்பெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். சென்று நம்புங்க, விசுவாசிங்க. அவங்களோட விசுவாசம் என்னன்னா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே சுகம். இன்னொரு ஊரில் என்னென்னா, அவர் தலையிலே கழிச்சு ஜெபம் பண்ணால் கூட சுகம் இல்லை. ஏன் சுகம் இல்லைன்னா அவங்க விசுவாசிக்கலை. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, திராட்சை ரசம் என்னாச்சு? ஆமா, பிரியாணி குறைஞ்சு போச்சு. சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்காங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க, சொல்றாங்க நல்லா இருக்கு பிரியாணி, இன்னும் கொஞ்சம் பிளேட்டு போடு, இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி போடு, பீஸா போடு. மாங்க பார்த்துருக்கீங்களா? பிரியாணி வேணாம், பீஸா போடு. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? எனக்கும் உனக்கும் என்ன? ஆண்டவர் இப்படி சொல்றாரு. இவரு மேசியான்னு சொல்லியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்ட்டாரு. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியத்தை உடனே செய்வார், சில காரியத்தை தாமதப்படுத்தி செய்வார்.
அதை தாமதப்படுத்தி செய்யும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சிறந்ததை தருவார், நன்மையானதை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு என் வேலை இன்னும் வரல. ஆனா நம்ம அம்மாளுங்க பாருங்க, ஆண்டவர் எப்படியாவது கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை முட்டி 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 ஜெபம் பண்றது செவுத்துல, அப்புறம் தலைகளை நின்று ஜெபம் பண்றது. இப்படிலாம் இல்லை பாருங்க. ஆண்டவர் தரேன்னு சொன்னா தருவார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது தாமதித்தாலும் அது வந்து இருக்கீங்களா? ஆமாம், நீ தாமதத்தை வந்து பார்த்தங்க. இந்த ஒரு நாள் வந்தேன் சர்ச்சுக்கு, 2 நாள் சர்ச்சுக்கு வந்தேன், எதுவுமே நடக்கலை. இனிமேல் நீங்கள் பாட்டுக்கு அங்கே இருக்க, நான் பாட்டுக்கு இங்கே இருக்கேன். யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம் சொல்லுங்களேன்? நமக்கு தான் நஷ்டம். ஆண்டவரை வெயிட் பண்ண, இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு. பாருங்க, அடுத்த படிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். ஆமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு சொல்றாரு? அவர் சொல்றாரு, என் பையன் என்ன சொல்லுவான் அதன்படி நீங்க எல்லாம் செய்யுங்க. என் பையன் என்ன சொல்றான், என்னோட மகன் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் நடக்க போகிறார். தேவன் தம்முடைய வல்லமை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காததை இனி நடக்க போகிறது. உங்க வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி செய்யுங்கள். தேவனோட வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கத 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஆமா, எத்தனை கற்சாடி வைத்தாங்க? அது எதுக்கு பயன்படுறதா இருந்துச்சு? கால் கழுவு, குடிக்கிறதுக்கு இல்லை. அந்த காலை வந்து கழுவிட்டு தான் போகணும். அதை கூட எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். அந்த 6 கச்சாடி வெளியே இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே இருந்துச்சு. இன்னைக்கு வெளியே இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அவர்கள் கொண்டு போனார்கள். பாருங்க, இப்ப என்ன சொல்ற, நல்ல கவனிங்க. இங்கதான் ட்ரூத் இருக்கு. இந்த தண்ணி எங்க இருக்குன்னா, கற்சாடையில அந்த ஜார்ல தண்ணி இருக்கு. அந்த தண்ணி எல்லாமே அவர் திராட்சரசமாக மாற்றினாரா? எல்லாம் சோமன் ஏஸ் பிதாவின் சித்தத்தின்படி அவ்வளவும் தண்ணீர் திராட்சரசமாக மாறுவதாக அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? மொண்டும் பொழுது, நீங்கள் எடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை நீங்கள் எடுக்கும் பொழுது, நீங்கள் மொண்டும் பொழுது, when you draw the water, நீங்கள் எடுக்கும் பொழுது அது அற்புதமாக மாறுச்சு. நீங்க ஆயசுவன் வல்லமை எடுக்கும் பொழுது அது சுகத்தை கர்த்தர் கொடுக்கும். அதை எடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எடுக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்வார். வசனம் சொல்லுங்க, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு. அவன் மொன்றப்ப என்ன நினைச்சானா, இது தண்ணி தானே அப்படின்னு நினைச்சிருந்தானா நடந்திருக்காது. அவன் என்ன நினைச்சானா, இது திராட்சை ரசம் அப்படின்னு நினைச்சான். ஆனா அது வரைக்கும் அது என்னவா தான் இருந்துச்சு? தண்ணீராக தான் இருந்துச்சு. உங்களை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்ற போகிறார். திராட்சை ரசம் என்று சொன்னால் ஜாய், சந்தோஷம். உங்க குடும்பத்தை கர்த்தர் சந்தோஷமா மாற்ற போகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷமா மாற்ற போகிறார். உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சந்தோஷமா மாற்ற போகிறார். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க தேவனிடத்தில் எடுக்க வேண்டாம், நீங்க தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். நடந்தது என்ன? அற்புதம் நடந்தது. என்ன? அதிசயம் நடந்தது என்ன? மொண்டு கொடுக்கும் பொழுது தண்ணீர் என்னவா மாறுச்சு? திராட்சரசம் மாறுச்சு. கர்த்தர் இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க பிசினஸை, உங்க வீட்டை, உங்க காரியத்தை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் மதுரமாய் மாற்ற போகிறார். எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவையெல்லாம் என் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். எப்படி தெரியுமா? அந்த திராட்சரசத்தை பத்தி சொல்றப்ப எப்படி சொல்றாங்கன்னா, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நல்ல திராட்சரசம் கொடுப்பான், நல்ல சாப்பாடு போடுவாங்க.
அதுக்கப்புறம் சாம்பார் தீர்ந்தா என்ன பண்ணுவாங்க? அப்போ தண்ணி அள்ளியே ஊற்றி விட்ருவாங்க, ஒரு கப்பு தண்ணி அள்ளியே ஊற்றி விட்ருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். தண்ணி அள்ளி ஊற்றி விட்ருவாங்க. அந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டே இருக்காது. எங்கள் அம்மாவோட டெத் ஆனிவர்சரியில் பயங்கர கும்பல் இருக்குது, பால் சர்ச் தான் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் பிரியாணி போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. பிரியாணிலாம் ரெடி ஆச்சு. அப்போ இங்கே வந்தார் இல்லையா ஜாஷ்வா, அவரை தான் கூட்டிகிட்டு போய், அண்ணா வாங்கண்ணே இந்த சாப்பாடு ஜோம் பண்ணலாம் அப்படின்னு. சாப்பாடு எங்கண்ணே அப்படின்னாரு. இந்த இங்கேண்ணே அப்படின்னா. என்ன திருவோண்டு இருக்குது அப்படின்னாரு. ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்க, திருவோண்டு பிரியாணி இருக்குது. ஆனால் நீங்கள் ஜோம் பண்ணுங்கண்ணே, ஆண்டவர் பெருக்கி கொடுப்பாருண்ணே அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் உங்கள் தேவைகள் ஆண்டவர் சந்திக்க போகிறார். சொல்லுங்கள், என் தேவையை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். நான் நிரம்பி வழியும்படி என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். இந்த மாதத்தில் ஆசீர்வாத மாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆமென். கம்ப்ளீட் பிளெஸிங். வியாதி, தீராத பிரச்சனைகள், பிள்ளி சூனியங்கள், மாந்திரிகங்கள், செய்வனாவிகள், இயேசு 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 glory. Yes Lord. Glory Lord. Yes. தேவ பிரசனம் ஒவ்வொரு தொடட்டும். மலைகளும் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். இந்த மாதம் முழுதும் ஓடுவதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். Yes Lord Jesus. Yes. இயேசு Lord Jesus. தேவ பிரசனம் ஒவ்வொரு நிரப்பட்டும். எல்லாரோட கண்கள் மூடி இருக்கட்டும். தேவனுடைய மகிமை கடந்து வரட்டும். தேவ மகிமை கடந்து வரட்டும். டச். ஆண்டவர்கிட்ட பார்த்து கேளுங்க, ஆண்டவர் எனக்கு விசுவாசிக்கு வரங்க கொடுங்க. என் சுக வாழ்வை சீக்கிரத்தில் தொழிற்கட்டும் கேளுங்க. கடன்ல இருந்து பிரச்சனை வெளியும்படி ஜெபிக்கிறேன். கிட்னி ஃபெயிலியர் இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை கிருபை தயவு உண்டாகட்டும். கிட்னி ஃபெயிலியர் இயேசு நாமத்தினால வெளியேறட்டும். எல்லாரோட கண்கள் மூடி இருக்கட்டும். ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்க சகோதரி சுகந்தியின் தம்பி அவர் மனைவி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிபூர்ண சுகபலன் ஆரோக்கியம். கிட்னி ஃபெயிலியர் இயேசு நாமத்தில் பிகம் ஹல்லேலூயா சுகம் உண்டாகட்டும். எல்லாரும் என்னோட கண்கள் மூடி இருக்கட்டும். எஸ் லார்ட் ஜீசஸ். எல்லாரோட கண்கள் மூடி இருக்கட்டும். ஓ ஓ glory. இயேசு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் இயேசு ஆஹா இயேசு
Yes, Lord. Touch. தேவ மகிமை இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். Holy, holy. எல்லாரும் touch. எல்லாரும் touch. பெற்றுக்கொள் சகோதரியே, பெற்றுக்கொள்ளு. அக்னியின் வல்லமை. ஓ ரபானாதாரா சதரிக்கரபா. Yes, Lord Jesus. Glory. மகிமை. ஓ இயேசு. ஓ இயேசு. Let the power of the Holy Spirit, let the anointing of the Holy Ghost, தொடுங்காண்டவரே, touch, fire Lord, touch, free. Blessings of Father. I speak financial blessing. இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் financial blessing உண்டாகட்டும். தரித்திரம் வெளியேறட்டும். பாடுகள், உபத்திரவம், வேதனைகள் வெளியேறட்டும். Release. Jesus. Let the touch of the Holy Ghost. ஜெப தேவைக்கு 9894913619.